மனக்கவலையை எப்படி போக்குவது? வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனிதனுக்கு மனக்கவலைங்கிறது ஒன்று காசு பணத்தினால வரும், செல்வத்தினால வரும், இல்லை கல்யாணம் ஆகலை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தனுக்கும் உண்டு. அதனால் மனம் வருத்தப்படும். இந்த துன்பத்தை போக்க என்ன வழி? ஒரே வழியில் சொல்லிட்டார். தனக்கு உவமை இல்லாதான். நம்மள்கிட்ட ஒரு கஷ்டம்னா காசு ஒருத்தன்ட்ட கேட்க போனால் இருக்கிறவன்ட்ட தானே கேட்கணும். நம்மளோட பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்டால் வருமா? வராது. இந்த தாழ் சேர்ந்தாருக்கு தனக்கு ஓமை இல்லாதான்ட்டார். ஓமைன்னு என்ன? கடவுளுக்கு நிகராக மிக எந்த சக்தியும் கிடையாது. அப்போ அவன் காலில் விடுவான். மற்றவர்களெல்லாம் ஆறுதல் சொல்வார்களே தவிர உதவி செய்ய மாட்டாங்க. நான் சொல்ல போகிறீங்களா? உன் மனக்கவலை போக்கணும்னா இறைவனுடைய பாதத்தை வணங்க வேண்டும். இதுதான் இந்த குறள்.